என்ன டீ, நாம சீக்கிரமா வந்துட்டோமோ? அவங்கள இன்னும் காணலையே. வருவாங்கம்மா, வா அந்த பிரகாரத்துல உட்காந்து வெயிட் பண்ணுவோம். என்னப்பனே முருகா, என்னப்பா வந்திருப்பாவளா? இல்ல வண்டியை காணுமே. இல்ல இன்னும் வந்திருக்க மாட்டாப்ல. பா வேணா மாமாக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்காங்க கேளு. இல்ல உனக்கு தாம்ல எல்லா காலமும் அவன் மாமே, எனக்கு அவன் எந்த காலமும் பார்த்திருந்தேன். என்ன அவன் தாம்ல எனக்கு காலை பண்ணணும். ஒரு கால் நான் பண்ணிஞ்சிட்டேன்னு வச்சுக்கோ, அவங்க காலால ஏறி மிதிச்சிருவாங்க. புரிஞ்சுக்கிட்டியா? மணி அடிக்குது பாரு, என் அப்பா முருகன் கூப்பிடுறான், வா. உட்காருட்டி. என்னம்மா பாக்குற? இப்படி சுதந்திரமா கோயிலுக்கு வந்து கொள்ள நாள் ஆச்சுட்டி. எப்ப பாரு உங்க அப்பா முகத்தையே பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. வெளியில வந்து இத்தனை முகத்தை பார்க்கேன், அதான் சந்தோஷமா வேடிக்கை பார்க்கேன். மா, நீ ஏமா இப்படி இருக்க? எதிர்த்து பேசாம எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு என்னடி செய்ய? எனக்கும் சேர்த்து உனக்கு கடவுள் கொடுத்து அனுப்பிட்டான், அதான் நான் இப்படி இருக்கேன். உன் அறிவுக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சலே இல்ல. இப்பதான் ஒரு சின்ன கூட்டுக்குள்ள இருந்து நீ வெளியே வர ஆரம்பிச்சிருக்க. நான் உன்னை கேட்கவா? 100 கூட கேளு. பேசுனதுக்கு நீயும் நானும் தானே இருக்கோம். திடீர்னு அப்பா நீ வெளியில போகல, கோயிலுக்கு தான் போயிருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்டாருன்னு வையேன், என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஒண்ணு என்ன அடிச்சு என் காலை ஒடிச்சு ஒலை அடுப்புல வைக்கணும், இல்லனா வெளியே துரத்தணும். இத ரெண்டையும் அவர் செய்ய மாட்டாரு, செய்யவும் முடியாது. இனிமே இன்னொரு தடவை என் கண்ணு முன்னால உன் மேல கைய வைக்கிறதுக்கு நான் விட்டுருவேனா? அதுக்கு தாம்பி சொன்னேன், என்ன அவரால் ஒன்னும் பண்ண முடியாது. என்ன அவரு வீட்டை விட்டு துரத்தவும் மாட்டாரு. ஏன்னா வீட்டை விட்டு துரத்துனா அது அவர் எனக்கு தர தண்டனை இல்ல, விடுதலைன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். மா, வர வர சூப்பரா பேசுறம்மா. பேசிதானே ஆகணும். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. உங்க அப்பாவுக்கு யாரையாவது எப்பவும் ஏசிக்கிட்டே இருக்கணும். அத வாங்கிக்க ஒரு ஆள் வேணும்ல. நான் போயிட்டா ஆள் இல்லாம போயிடும், அந்த பயம் வேற இருக்குல்ல. மா, நீ சிரிக்கிறப்ப ரொம்ப அழகா இருக்கம்மா. இப்பதான் உன் முகத்துல அடிக்கடி சிரிப்பையே பாக்குறேன். போட்டி, நானே இந்த சமூக பயல இன்னும் காணும் பாத்துட்டு இருக்கேன். அவனு பயங்கரமான ஆளுதாமா. முன்னாடிலாம் பார்த்தா கண்ணுக்கே தெரிய மாட்டான், எப்ப பாரு எங்கேயாவது பம்மிக்கிட்டே இருப்பான். இப்ப என்னடான்னா விஸ்வரூபம் எடுத்து நிக்கிறான். அவன் விஸ்வரூபத்தை பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஊருக்குள்ள அவனை பார்த்து நிறைய பேர் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவனும் ரொம்ப புத்திசாலி தான், தெரிஞ்சுக்கோ. அண்ணி இருக்குதப்போ 4 5 அப்படிதான் படிச்சான். படிக்கிற வரைக்கும் அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுப்பான்.
இன்னும் அண்ணன் அவனை ஒழுங்கா படிக்க வச்சிருந்தா ஒருவேளை அவனும் உன்ன மாதிரி டாக்டரா வந்திருப்பான். மாமா அதை விட நல்லபடியா அவனை வளர்த்திருக்காருமா. அவனோட தங்கச்சிங்களுக்கு பெர்ஃபெக்ட் அண்ணனா இருக்கான். டாக்டரா இருக்கிறத விட இது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? மாமா மாமா நீங்க என் மாமாவை பாத்தீங்களா? மாமாவா? யாரு? வசரமா, நல்ல சகப்பா, அழகா இருப்பாரு, மீசெல்லாம் வச்சிருப்பாரு, என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நான் பார்க்கலையே, வேற எங்கேயாவது போய் தேடி பாருங்க. சரி, நான் போய் பார்க்குதேன். மாமா மாமா. பாவம், 6 பெத்த புள்ளையோ இப்படி அலையுது. சாமி, வாங்க வாங்க, எல்லாரும் சௌக்கியமா இருக்கேளா? அப்ப முருகன் புண்ணியத்துல அப்படியே ஓடிட்டு இருக்கு. யார் பேருக்கு அர்ச்சனை? என் அப்பா முருகன் பேர்லயே பண்ணுங்க. பேஷா பண்ணிடலாமே. ஓம் ஸ்கந்தாய நமஹ, ஓம் குஹாய நமஹ, ஓம் சண்முகாய நமஹ, ஓம் பாலநேத்ர சுதாய நமஹ, ஓம். என்னப்பனே முருகா, எப்பவும் நான் உன்னை வெறுங்கையோட பார்த்ததே கிடையாது. நான் வரும்போதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். வைரவேல் கூட நான் வாங்கி கொடுத்துருக்கேன். முருகா, எல்லாம் ஞாபகம் இருக்கு இல்லையா? ஆனா இந்த சம்பும் பயலும் ஓன்ட்டு தான் வரான். உன்னைய தான் கும்பிடுதான். ஆனா அவன் வெறும் கூளை கும்பிடா போட்டு குடு குடு குடுன்னு விட்ட பிச்சை எடுத்துட்டு போறேன். ஆனா உண்மையிலே உனக்கு அள்ளி கொடுக்கறது நான் தானே, உனக்கு தெரியும்ல. கோட்டிக்காரப்ப அவன் கையில கால்ல எல்லாம் உன்னோட டாலரை கட்டி தொங்க விட்டுக்கிட்டா அதுக்கு பேரு பக்தியா? அதுக்கு பேரு பைத்தியம். வருஷம் உனக்கு திருவிழா நடத்தணும், கோயிலுக்கு வந்தது போனது எல்லாம் பார்த்து செய்யணும். அதெல்லாம் ஆறு செஞ்சு தராங்கன்னு ஞாபகம் வச்சுக்க. அந்த சமூகத்துக்கு எதிராக நான் போடுற திட்டத்தை எல்லாம் நீதான் கூட இருந்து நடத்தி கொடுக்கணும். பாத்துக்க. என்னப்பா, அந்த முருகனையே மிரட்டுற போல? இல்லலே, நான் நிலவே எடுத்து சொல்லுதே. ஒரு கை செய்யறதெல்லாம் இன்னொரு கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் அந்த காலம். என்ன சரியா நான் சொல்றது? சரிதானே? ஆமாங்கய்யா, ஆமா. நாம ஒருத்தருக்கு செய்தது முக்கியம் இல்லைல்ல, அதை ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது இந்த ஆண்டவனா இருந்தாலும் அதான் சரி. என்ன முருகா? சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி சர்வாபிஷ சித்திரஸ்து சகல ஐஸ்வர்ய அபிவிருத்திரஸ்து மனோரஞ்சிதாபல சித்திரஸ்து. தானியம் தனம் வசும். பாருங்க, நீங்க தனங்கிறப்ப நானும் கரெக்டா அந்த பணத்தை கொடுக்கணும். பாத்தீங்களா? கொடுக்கணுங்கிறதுக்காக தான் தன தனம்னு இந்த ரிப்பீட். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. முருகர் உங்களுக்கும் நல்ல அருள் புரிவாரு. இன்னல முருகனை பார்த்தாச்சு, இன்னும் அந்த பாத்திரக்காரனை பார்க்கலையே. இவ்வளோ லேட்டு பண்ணுதா? வந்திருக்கவளான்னு பாப்போம். வாங்க வாங்க. வாங்க வாங்க. ஏல வாரம்பா. நேரமாச்சுல, சீக்கிரம் வாழ. சம்மந்தி ஏற்கனவே வந்திருப்பவ. காக்க வைக்கிறது தப்பு இல்ல. ஏங்க, இறங்கி தானே வர முடியும், குதிக்க முடியும். என்னடா விளக்கம் பேசிக்கிட்டு நீ? ஏல நீ என்ன பண்ற? அப்பா, மாமாவை பார்க்க ரொம்ப சரியா வரவேணாமா? வரம்பா, நீ பாத்துக்கலாம். வாடே. சரிப்பா, வா. போலாம்டா, போ. மா, போர் அடிக்குதுமா.
இந்த சண்முகத்தையும் காணோம், உன் 2வது மகன் திருவளத்தானையும் காணோம். இப்படியா லேட் பண்ணுவான்? ஏட்டி, கொலுசு பத்த வைக்க போறோம்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கோம். உங்க அப்பா வாங்கி செக் பண்ணாலும் பண்ணுவாரு. நெசமாவே பத்த வச்சிருக்கணும்ல. அதான் அவனை பத்த வைக்க அனுப்பியிருக்கேன். டைம் வேணும்ல. மதினி, நீங்களுமா வந்திய? நல்லா இருக்கீங்களா தங்கச்சி? நான் நல்லா இருக்குதேன். நீங்கெல்லாம் சௌக்கியமா? எங்களுக்கு என்ன, நல்லா இருக்கும் மதினி. நாங்க ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு இருந்தோம். அது வேற பாதை. வண்டியை திருப்பிட்டு வந்தோமா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிட்டு. நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சோ? இல்ல, இப்பதான் வந்தோம். பா, அங்க பாருப்பா வந்துட்ட. என்ன இது? அண்ணாச்சி நம்மளை பார்க்க வந்துட்டு அங்கன ஆரோடு பேசிட்டு இருக்காரு. நம்மள்கிட்ட வரவங்க எல்லாம் கோட்டிக்கார பயில்வளா இருக்காங்க. இல்ல கூப்பிடல அவனே. மாமா, டேய், உனக்கு மாமா இல்லடா. தம்பி, மச்சான் கொஞ்சம் இருங்க, அண்ணாச்சி கூப்பிடுறாவ. சரிங்க. வா. மருமவளை பாருங்களேன், மேக்கப் போடாமலே எம்புட்டு அழகா இருக்கா. ராசாத்தி. அண்ணாச்சி கூப்பிடுறாவ மதினி. வா, போய் பார்த்துட்டு வந்துடலாம். மதினி, நாங்க பாத்துட்டு வந்துடுறோம். சரிங்க. இந்த வந்துடுறோம். வரேன். ஏமா மொத்த பேரும் லூசா? அவங்க எங்க போனா என்னம்மா? நம்ம கிட்ட ஏன் சொல்லிட்டு போறாங்க? அதாம்ட்டி எனக்கும் புரியல. மா, கூட ஒரு ஆந்த மொழியும் ஆளும் வெளிப்படையா வழியிறாமா. பார்வையாலேயே பிச்சு பிச்சு திங்கறான். புள்ளைய வளர்த்து வைங்கடானா பொறுக்கிய வளர்த்து வச்சிருக்காங்க. ச்சே. நீ கிடைக்கல, இருந்தாலும் ஆசை விடாதா? அதான் அப்படி பாக்கான். கண்டவனும் பாக்கான், அதுல இவனும் ஒருத்தன். விடுட்டி. இவங்க 2 பேர்த்தையும் இன்னும் ஆளை காணுமே. இந்த பாரு எப்படி வரான்னு. கேம்புக்கு வந்த ஆன மாதிரி ஆடி அசைஞ்சுக்கிட்டு. எங்க காணும் மாமா? அக்கா, சொல்லுமா. என் மாமா பாத்தீங்களா? ஐயோ, சம்மந்தி வர நேரத்துல இவ வேற வராளே. கோயில்ல வச்சு மானத்தை வாங்கிடுவாளே. என்ன செய்யன்னு தெரியலையே. பாப்பா, அப்பா வாங்கப்பா, அப்புறம் பேசிக்கலாம். பாத்திர கடை வந்துட்டு அப்பா சொல்றேன் கேளுப்பா, அப்புறம் பேசிக்கலாம். பாப்பா பாத்திரம் கிட்ட எங்க போனாவோ? அண்ணாச்சியை காணோம். என்னம்மா, இங்க தானே நின்னுட்டு இருந்தாங்க, அதுக்குள்ள என்னம்மா ஆளை காணோம்? பெரிய மனுஷன் இல்லையா, நாம அவரை காக்க வச்சிட்டோம்ல. ஓ, அதான் கோவத்துல தள்ளி நிக்கிறாவோ போல இருக்கு. வாங்க, இதெல்லாம் பார்த்தா முடியுமா?
ஏங்க ஆ? அங்கிட்டு தான் எங்கேயாவது நிப்பாங்க, போய் பாப்போம் வாங்க. சரி வா வாடே. போ அங்கிட்டு போய் பார்ப்போம். ஆ. மாமா, ஐயோ மாமாவை காணுமே. என்னய்யா? மாமா, எங்க மாமா போன? எங்க போனாரு? அண்ணே, அண்ணே, இந்த சேலை எனக்கு நல்லா இருக்கா? இல்ல கற்பகா, நீ என்னது சேலைய மாத்தலையா? என் மாமா கொடுத்ததுல, அப்புறம் எப்படி கழட்டுறது? சரி, இந்த சேலைய கட்டிட்டு கோயில்ல என்ன பண்ணுத? மாமா கோயிலுக்கு வாரேன்னு சொன்னாங்க, அதனால வந்தேன். ஆமா, கோயிலுக்கு வரேன்னு சொன்னாவளா? அப்ப போய் தேடி பாரு. அங்க பாத்துட்டாங்க, காணோம். காங்கலியா? ஆமா. அப்ப இங்கிட்டு போய் பாரு. இங்கிட்டா? அங்கிட்டு போய் தேடி பாரு. சரிண்ணே, நான் போய் பாக்குதேன். மாமா, மாமா, அந்த சேலை யாருதுன்னு தெரியுதா? ஏன் இப்படி இருக்காமே? தெரியல ஐயா. இல்ல பாண்டி, ஐயா. இல்ல ஐயா என்னாச்சு? அண்ணே, அது அதே சேலைதே. வாங்க. என்ன அளவுல ஆச்சு இவனுக்கு? தெரியல ஐயா. இல்ல திரும்புங்க. ஐயா இல்ல எதுக்குல இப்படி சவுத்துல முட்டிக்கிட்டு நிக்க நீயே? என்னாச்சுங்க ஐயா? கொஞ்சம் பேசாம இருப்பா. ஐயா ஏன் அப்படி போய் சவத்துல முட்டிட்டு கிடக்கிய? எங்க மாமா போனீங்க? என்ன சரியா இவன்? இல்ல தெரியல ஐயா. திரும்புங்க. என்ன ஆயிடுச்சு உனக்கு? என்ன ஆச்சுன்னு தெரியல இருக்கு. ஐயோ. ஐயா, ஐயா, என் மாமாவை பாத்தியலா? மாமாவா? எந்த மாமா? அதான் வசரமா, சகப்பா, மீசெல்லாம் வச்சிருப்பாரே, பாத்தியலா? இம்மா வெளியில எங்கேயாவது இருப்பாரு, அங்க போய் பாருமா. போமா. அங்கயா? அங்கதான் போய் பாரு. போ 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 போ. அப்படியா? சரி. ஐயா ஐயா ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படி திரும்பியா நீ? இன்னல இவன் என்ன சொல்றாங்க? சொல்ல மாட்டேங்கறாரே. ஐயா திரும்பியா? சவுத்தல் ஓடிக்கிட்டு இருக்க, திரும்பி. அம்மா, இங்க பாருமா, 3 பேர் இந்த பக்கமா வராங்க. அத்தை, வாட்டி, பரணி, என்ன இங்க இருக்கிற கோயிலுக்கு வர்றதுக்கு இம்புட்டு நேரமா? அத்த, உனக்கு முப்படாது என்னாச்சு தெரியுமா? முப்பிடாதி அண்ணாச்சியா? ஆறுது? நம்ம என்ன செக் வச்சிருக்கானே அவனா? இது போலீஸ் கான்ஸ்டபிள். முப்படாது என்னாச்சு? நான் உன் மவன் வேவு பார்க்க போட்ட ஆளை ஏமாத்திட்டு வர வேண்டாமா? வர வர உன் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வேற லெவலுக்கு போது சண்முகம். இல்லே, நான் சொன்னோம்ல, நான் நிறைய ஜோக்கு பண்ணுவேன்னு. ஏத்தா அவங்க இன்னும் வரலையா? ஆறண்ணே கேக்குத? அதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. மாப்பிள்ளையோட அப்பா அம்மா வாத்தியாரு. பொண்ணு வீட்டுக்காரங்க நீங்க வரவே இம்புட்டு லேட் ஆயிடுச்சு. அவங்க எப்போ வராங்களோ என்னமோ. ஏன் அத்த, முதல்ல அவங்க வருவாங்களா? இல்லை என்னல பேசுத? அண்ணே, அண்ணே. இல்லே கற்பகா, இப்ப என்ன? என் மாமா இங்க இருப்பாங்கன்னு சொன்னாங்க, காணுமே. இல்லே, இங்கதான் வருவான்னு யார் சொன்னா உனக்கு? யாரும் சொல்லல, சாமி சொல்லுச்சு. சாமி சொன்னா கரெக்டா தானே இருக்கா? நீ விடாம நல்லா தேடி பாரு. சரி, நான் அங்க
அங்கிட்டு போய் பாக்குறேன். போ நல்லா தேடி பாரு. போயிட்டு வரேன் மாமா. அது யாரு சண்முகம்? ஏலே அது முதல்ல யாருன்றது இருக்கட்டும், அது கட்டியிருக்க சேலை யாரு கொடுத்தது தெரியுமா? ம்ஹும், தெரியலையே. அதான் உங்க அண்ணன் எனக்கு எடுத்து கொடுத்த சேலை. அட பாவி, அதத்தான் அவளுக்கு கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல அம்புட்டு கலாட்டா பண்ணியும். நான் இல்லாத போது அவன் வீட்டுல வந்து கலாட்டா பண்ணுவான், அதை பார்த்து சும்மா இருக்கு சொல்லுதியோ. இப்போ போனாலே அவ யார மாமன் சொல்லுதான்னு தெரியுதா? ஓ மவனத்தன், நீதான் அவன் அம்மான்னு சொல்லி இருந்தேன்னு வச்சுக்க, இந்நேரம் அத்தனை சொல்லி காலில் விழுந்து ஆசீர்வாதம் கேட்டு இருந்திருப்பா. சொல்லுவா கூடுவா எல்லாம் கற்பகா. அந்த மாதிரிலாம் எதுவும் செஞ்சிடாத சண்முகம். பாவம், மனநல சரியில்லாத பொண்ணு. அவளை போய் இதுல சம்பந்தப்படுத்திருக்கியே, இது நல்லாவா இருக்கு? என்னலே இப்போத்துல இருந்து வரப்போற அன்னைக்கு வக்காலத்து வாங்குதியோ? பாருமா.